விடுபட்ட எண்ணை காண்க. 49, 121, 169 அப்புறம் என்ன நம்பர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் 361. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. பார்த்தாலே தெரியுது இல்லையா? முதல்ல என்ன வருது? இது வந்து 7 ஸ்கொயர், அப்புறம் 11 ஸ்கொயர். அடுத்தது என்ன வரும்? அதாவது பகா எண்ணா வருது பாருங்க. 7, 11. அடுத்த பகா எண், அடுத்த பிரைம் நம்பர் வந்து 13 இல்லையா? இப்போ 13 ஸ்கொயர் பண்ணால் 169. 13க்கு அப்புறம் எது பகா எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 17 தான் வந்து பகா எண். சரிங்களா? அப்போ 17 ஸ்கொயர் பண்ணால் 289. இந்த 19 ஸ்கொயர் பண்ணால் தான் வந்து என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 361 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்கே 17 ஸ்கொயர் தான் வரும். இது 289 தான் வந்து ஆன்சர். அதாவது 7க்கு அடுத்த பகா எண் வந்து 11, 11க்கு அடுத்த பகா எண் வந்து 13, 13க்கு அடுத்தது 17, 17க்கு அப்புறம் 19 வரும். சரிங்களா? அப்போ இங்கே 17 தான் வந்து வரும். 17 ஸ்கொயர் பண்ணால் 289 தான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ரீசனிங் சம்ஸ் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.